உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் பண்ருட்டி எல்லன்புரம் பாரதியார் கல்வி மற்றும் தர்மசாவன முதியோர் அறக்கட்டளையின் சார்பாக உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த அன்பு கலந்த வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகில் நல்ல மனிதர்கள், நல்ல உள்ளங்கள் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது என்னுடைய அனுபவத்தில் கண்ட உண்மைகளும் கூட. இது உண்மையை நான் மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னவென்றால், இந்த உலகில் நம்மை பெற்றெடுத்தவர்கள் தாய் தந்தை. அவர்கள் நம்முடைய கடவுள். இது உண்மை. அதேபோன்று இந்த உலகில் முதலில் நாம் வணங்குவது, கடவுளாக வணங்குவது தன்னை பெற்றெடுத்த கடவுளை போன்று தாய் தந்தையர்களை வணங்கப்பட வேண்டும். இரண்டாவது கடவுள் தெய்வம். மூன்றாவது கடவுள் யார் என்றால், இந்த உலகில் தானம், தர்மம், உதவிகள், அன்னதானங்கள் என்று வழங்கப்படுபவர்களும் மூன்றாவது கடவுளாக வணங்கப்பட வேண்டும். ஏன் சொன்னீங்கன்னா, இந்த உலகில் தான தர்மங்கள் என்பது அவர் கைகளால், மனங்களால், எண்ணங்களால் கொடுக்கப்பட வேண்டும் என்ற எண்ணங்களுடன் உயர்ந்த மனிதர்களும் நல்ல உள்ளங்கள் படைத்த மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் அவர்கள் மூன்றாவது கடவுளாக நாம் வணங்கப்பட வேண்டும். நல்ல உள்ளங்களே, நம்மளை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் நமக்கு முதல் கடவுளாக வணங்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட கடவுளாக வணங்கப்பட வேண்டிய தாய் தந்தையர்களை ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய தாய் தந்தையர்களை கண்கலங்காமல் அவர்களுக்கு தேவையான உதவிகளையும், உணவுகளையும், சந்தோஷங்களையும், மகிழ்ச்சிகளையும் கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னு சொன்னீங்கன்னா, இந்த உலகில் நம்மை அறிமுகப்படுத்தி நல்ல கல்விகளையோ, நல்ல ஒழுக்கங்களையோ நமக்கு கொடுத்து வளர்த்து ஆளாக்கி வாழ்க்கை என்ற ஒரு சந்தோஷங்களை, மகிழ்ச்சியையும் வழிகாட்டியவர். அப்படிப்பட்ட கடவுளாக வணங்கப்பட வேண்டிய தாய் தந்தையர்களை நாம் அன்றாடம் அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் உணவுகளையும் வழங்கப்பட வேண்டும். அப்படி நீங்கள் தாய் தந்தையர்களை வணங்கி அவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்யும் பொழுது, நம்முடைய பிள்ளைகளும் தன் தந்தை தாய் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்முடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருப்பார்கள். அதை பார்த்து நம்முடைய பிள்ளைகளும் தந்தையை போன்றும் தாயை போன்றும் அவர்களுடைய தந்தைக்கு, பெற்றோர்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். அதேபோன்று நமக்கும் அந்த பிள்ளைகள் உதவிகளையும் உணவுகளையும் வழங்குவார்கள். நல்ல உள்ளங்களே, பெற்றோர்களை தவிக்க விடாதீர்கள், கண்கலங்க விடாதீர்கள். உங்களால் முடிந்த உதவிகளையும் உணவுகளையும் உங்கள் பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுக்கப்பட்ட நல்ல மனிதர்கள் வாழ்க்கையில் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் அடைகிறார்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். இது அனுபவித்து கண்ட உண்மைகள். எனவே நல்ல உள்ளங்களே, இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதர்களும் தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை கண்கலங்காமல் அவர்களுக்கு உணவுகளை கொடுத்து அரவணைத்து வழிநடத்த வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஒவ்வொரு நல்ல மனிதர்களும் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். இந்த உலகில் முதல் கடவுள் தாய் தந்தை, இரண்டாவது கடவுள் தெய்வம், மூன்றாவது கடவுள் நல்ல மனிதர்கள், உதவி செய்யும் மனிதர்கள், அன்னதானம் செய்யும் மனிதர்கள், தான தர்மங்கள் செய்யும் நல்ல மனிதர்களும் கடவுளாக வணங்கி அன்புடன் அவர்களை அனைவரையும் வேண்டி அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.